ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, ப்ளூ டீம் அதாவது ஃப்ரெஷ் ஃபைட்டர்ஸ் குரூப்பா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், குட் பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலான்ட்டு இப்போ பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. டாஸ்க் முடிஞ்ச உடனே இவங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் மற்ற டீமுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒஸ்டா யாரை செலக்ட் பண்ணலாம், பெஸ்ட்டா யாரை செலக்ட் பண்ணலான்ட்டு முன்னாடியே இவங்க வந்து பிளான் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒஸ்டா யாரை போடலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒட்டு மொத்தமாக அவங்க இந்த டீம் ஃபுல்லாகவே சாண்ட்ராவை தான் சொல்கிறாங்க. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த ஹவுஸில் இருக்கிறவங்க கிட்ட இவங்க வந்து ஆப்போசிட்டாக நெகட்டிவாக நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே போட்ட பிளான் படி தான் இவங்க நடந்துட்டு போறாங்க. என்ன பிளான்னா, இவங்க ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு கனி அவங்களுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து பிளான் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட பிளான் படியே ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் டீம் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரா சாண்ட்ராவை தேர்ந்தெடுத்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா கனியை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா வாண்டடா பிரச்சனையை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிரச்சனையை கொண்டு வரணும். அந்த பிரச்சனை மூலியமா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாண்ட்ராவை ஆப்போசிட்டா நினைச்சு இவங்களை வந்து எதிர்க்கணும் அப்படின்ட்டு வாண்டடா வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. என்ன ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஜெயிலுக்கு தானே அனுப்புவாங்க, பரவாயில்ல நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்ட்டு நேற்று திவ்யா கிட்ட சாண்ட்ரா அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நேற்று பார்த்தீங்கன்னா கனிக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுவாங்க சாண்ட்ரா. ஏன்னா கனியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேமை தான் அவங்க விளையாட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் டீம் கூட சேர்ந்துங்கன்னு இப்படி சமைக்கலாம் அப்படி சமைக்கலாம், வெறும் ரவை கஞ்சியை மட்டும் சமைச்சு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு சடனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லவங்க போல நடிக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை சமைச்சு கொடுப்பேன் அதை சமைச்சு கொடுப்பேன், டீம் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு இப்போ சீனா போட்டாங்கன்னா எதுக்கு, நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கு தானே அப்படின்னு வந்து சாண்ட்ரா அவங்க கெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி மட்டும் வீட்டுக்குள்ள யாராவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கனிக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நான் சண்டை போடுவேன். நாங்களாம் சமைக்கலையா, நாங்களாம் என்ன வெறும் ஆக்டிங்கா பண்ணின்னு இருக்கோம் சமைக்கிற மாதிரி, நாங்களும் வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டீங்களா, நீங்களாம் பேசி வச்சுக்கின்னு கனிக்கு மட்டும் கொடுப்பீங்களா, அதை நாங்கள் பார்த்துன்னு இருக்கணுமா, நான் கண்டிப்பா சண்டை போடுவேன் அப்படின்னு நேற்று நைட்டே திவ்யா கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க நம்ம சாண்ட்ரா. அந்த வகையில் எனக்கும் தெரிஞ்சு ஃப்ரெஷ் ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா நம்ம சாண்ட்ராவை தேர்ந்தெடுத்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மரா கனியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க கனியை சொல்லக்குள்ள கண்டிப்பா அங்க வந்து சாண்ட்ரா வந்து கேள்வி கேட்பாங்க. இதுவே பெரிய சண்டையா வெடிக்கும். இவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையே இவங்க வந்து டீமா இருக்கிறாங்களா இவங்களே வந்து பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பை இவங்களே தேடிக்குவாங்க. அது மட்டும் இல்ல, ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் பாரு பத்தியும் பேசுறாங்க. பாரு 3 நாளா வந்து நடிக்கிறா. ஸ்டார்டிங்ல இந்த டாஸ்க் ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நல்ல மாதிரி நடிக்க ஆரம்பிச்சா. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அவளுக்கான உண்மை முகம் வெளியே வந்துருது. எவ்வளவுதான் நடிக்க முடியும், அவங்களுடைய உண்மை முகம் இன்னைக்கு வந்து வெளியே ஆரம்பிச்சிடுது. பழைய பார்வை வெளியே ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வினோத் நக்கலட்சுமி இருப்பாரு. உடனே இதை கேட்ட எஃப்ஜே கோர் பாரு வெளியே வரட்டும், அப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்கும், வச்சு அவங்கள வந்து அடின்னு அடிக்கலாம் அப்படின்னு எஃப்ஜே வந்து நக்கலட்சுமி இருப்பா போல. கடந்த 2-3 நாளா பாரு பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த டாஸ்கை அழிக்காம நல்ல பேர் வாங்கணும்னு கடும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்வதி. அப்படி முயற்சி பண்ணின்னு இருக்குள்ள ஒரு கண்டென்ட்டும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம ஏன் நல்லவரா நடிக்கணும் அப்படின்ட்டு உண்மை முகத்தை வெளிக்காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி. இதை தான் மென்ஷன் பண்ணி அங்க நக்கல் அடிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ். இதுல வினோத் என்ன நக்கலா ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னா, நேற்று தான் இந்த பார்வை புகழ்ந்து வர பேசிட்டேன், நானு இந்த வாயை நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், ஏதாவது பெனாயில் ஊத்தி கழுவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நக்கலட்சன் இருக்காரு வினோத். அது மட்டும் இல்ல, வினோத் சாண்ட்ராவையும் வந்து நக்கல் அடிக்கிறாரு. அவங்க பாத்தீங்கன்னா பயந்த மாதிரி நடிக்கிறாங்க. சாண்ட்ரா ஃபுல்லா அவங்க வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வினோத் சொல்லுவாரு. உண்மையா என்ன சொல்றாங்கன்னா, ஒஸ்ட்டுக்கே ரொம்ப ஒஸ்டா பண்றாங்க அவங்க. அப்படியே ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி அப்படியே நடிக்கிறாங்க, பயந்து சோவம் மாதிரி அப்படின்னு நக்கரேஷன் இருக்கிறாங்க அவங்களும். சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா அப்படிதான் அவங்க ஆட்டிடியூட காட்டுறாங்க. சாண்ட்ரா வந்து இந்த கேம் ஸ்ட்ராட்டஜியே வந்து பயந்த சோவம் போல அவங்க நடிக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது, உண்மை கேரக்டர் வெளியே வந்துடும். அவங்களுடைய உண்மை கேரக்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பஞ்சாயத்தாக போய் உண்மை கேரக்டர் வெளியே வந்துடும்னு நான் எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.